வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதா சமையல் கார்டன். இந்த மருதாணி செடி தண்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப குச்சி குச்சியாக இருக்குது. இது பாருங்கள் இவ்வளோண்டு குட்டியாக இருக்கிற ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு பிளாஸ்டிக் தொட்டி, அதில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சின்ன தொட்டி, இதில் தான் இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்காது. இந்த தொட்டியினோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க, அரை கை அளவுக்கு தான் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு இவ்வளோ உயரமாக மருதாணி செடி வளர்ந்துருக்கு. இவ்வளோ சின்ன தொட்டிலேயே வச்சு வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இடமே இல்லைன்னா கூட இருக்கிற சின்ன இடத்துல இல்லை பால்கனியில் கூட வச்சு நம்ம அழகாக மருதாணி செடி வளர்க்கலாம். இந்த செடி நான் குச்சி நட்டு வளர்ந்த செடி தாங்க. இந்த ஈர்க்கு சைஸில் இருக்கிற இந்த குச்சி இருந்தால் கூட போதுங்க, அதுலேயே அது அழகாக வளர்ந்துடும். குச்சியை நடும்போது மழை காலமாக இருந்ததுன்னா குச்சி சீக்கிரமாக துளிர்த்து வந்துடும். செடி சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரி இலைகளை உருவி விடணும். இந்த மாதிரி உருவி எடுத்துட்டோன்னா இருக்கிற கொஞ்சம் இலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை உருவி எடுத்து நீங்கள் எண்ணெய் காய்ச்சறதுக்கு கூட கொஞ்சமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருவி விட்டிங்கன்னா செடி கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப சின்ன செடியாக இருக்கும்போது இந்த மாதிரி உருவி விட்டால் போதும். கொஞ்சம் செடி இந்த அளவுக்கு பெருசாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உருவ வேண்டியதில்லை, அப்பப்போ கட் பண்ணி விடணும். ஒவ்வொரு வாட்டியும் இலைகளை பறித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குச்சிகளை உடச்சிருங்க. சும்மா இப்படின்னு உடச்சாலே உடஞ்சிரும். இதை எடுத்து நீங்கள் மண்ணில் நட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த செடி மறுபடியும் ஒரு செடியாக வந்துடும். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க, இல்லை நிறைய மருதாணி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த குச்சியிலேயே நீங்கள் உடச்சி வச்சு இன்னும் 2-3 தொட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிலேயே இன்னும் 2-3 தொட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா மருதாணி கிடைக்கும். நான் எப்போவுமே குச்சியெல்லாம் உடச்சா தூக்கியே போட மாட்டேங்க, உடனே அதை நட்டு வச்சுடுவேன். எப்படியும் ஒரு 5 குச்சி நட்டோன்னா அதில் ஒரு 2 குச்சியாவது துளிர்த்து வந்துடும். எங்கேயானு செடி இருந்ததுன்னா அதில் இந்த சைஸுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட போதுங்க. இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற ஈர்க்க வச்சா கூட அது நல்லா துளிர்த்து வந்துடுங்க. ஆனால் மழை காலத்தில் வைங்க, சீக்கிரமாக துளிர்த்து வந்துடும். மருதாணி விதைகள் கிடைச்சா கூட நீங்கள் கொண்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வளர்ந்துடும். மருதாணி விதையை மோரில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா செடி நல்லா வரும். மருதாணி செடி வளர்க்குறத பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட பேசிகிட்டே பாருங்கள், குச்சியெல்லாம் அப்படி கையாலேயே உடைச்சிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப லேஸாக தான் இருக்கும். உங்களுக்கு கையால் உடைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சிசர்ஸ் வச்சு கூட கட் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மேலெல்லாம் மொட்டையாக வெட்டிட்டேன், ஒரு இலை கூட மேலே இல்லை. இந்த மாதிரி வெட்டி விட்டிங்கன்னா அடுத்து வளர்கிறது நல்லா புஷியாக வளரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இலைகளை பறித்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல செடி அடர்த்தியாக புஷியாக வளரும். இப்படி கட் பண்ணி விட்ட செடி ஒரு 7-8 நாளில் எப்படி துளுர்த்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம வெட்டி விட்ட செடி இப்போ பாருங்கள், ஒரு 7-8 நாளில் இந்த மாதிரி அழகாக துளுர்த்து வந்திருக்கு. ஒரு குச்சி வெட்டி விட்ட இடத்துல 2-3 துளிர் வந்திருக்குங்க. குச்சியை வெட்டி விடாமல் விட்டோம்னா அது அப்படியே ஒத்த குச்சியாக தான் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி வெட்டி விட்டோன்னா அந்த வெட்டி விட்ட இடத்துல 2 துளிர் 3 துளிர்னு நிறைய துளிர் வரும். இந்த இடத்துல பாருங்கள் நிறைய துளிர் வச்சுருக்கு. 1, இங்கே 1, 2, அப்புறம் அடுத்தது 1, 3. இந்த சைடில் கூட ஒரு சின்ன துளிர் வந்துட்டுருக்கு பாருங்கள், ஒரு 4 துளிர் ஒரே இடத்துல வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சியிலையும் 2-3 கிளைகள் வரும். இதை மறுபடியும் நம்ம வெட்டி விடும்போது நல்லா அடர்த்தியாக மருதாணி மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பறிச்சுட்டே இருக்கலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி பறிக்கும் போது அந்த குச்சிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே செடி நல்லா புஷியாக வந்துடும். அதனால் இனிமேல் மருதாணி செடி வளர்க்குறதுக்கு தரையில் இடம் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி குட்டி தொட்டிலேயே நீங்கள் மருதாணி வச்சு வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நன்றி.